அணி திரள்வோம் இறை மக்களே, அன்பில் வாழ்வோம் ஓர் குலமாய். அனைத்தும் படைத்து அழைத்து காக்கும் அன்பு தெய்வம் அழைக்கின்றார். மறைசாட்சியரின் அணியில் முதலிடம் வகிக்கும் புனித ஸ்தேவானுக்கு விண்ணகத்தின் கதவுகள் திறக்கப்பட்டன. எனவே அவர் முடிசூடி விண்ணகத்தில் வெற்றி விழா கொண்டாடுகின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்தியேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய திருவருகை காலத்திலே பயணித்துக் கொண்டிருந்த நாம் அனைவரும் நேற்றைய தினத்திலே ஆண்டவருடைய பிறப்பு பெருவிழாவிலே மகிழ்ச்சியோடு ஆண்டவருடைய வருகையை கொண்டாடி இதோ நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். மண்ணுலகில் பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனுக்கும் ஒரு கடமைகள் இருக்கிறது என்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய வருகையின் ஒரு சாட்சிய வாழ்வுதான். நம் அனைவருடைய மீட்பிற்காக இந்த மண்ணுலகிலே தன்னுடைய பிறப்பை முன்னறிந்தவர், தன்னுடைய வளர்ப்பை முன்னறிந்தவர், தன்னுடைய பணி வாழ்வை முன்னறிந்தவர், தன்னுடைய மரணத்தையும் முன்னறிந்தவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. இவ்வாறு தன்னுடைய பிறப்பு முதல் இறப்பு வரை பணி வாழ்வில் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளை சந்திக்கப் போகிறோம் என்பதை தெரிந்தும் இந்த மண்ணுலகில் பிறந்து நமக்காக பணி வாழ்வை ஆரம்பிக்கப் போகிறார். ஏற்கனவே 2020 ஆண்டுகளுக்கு முன்னதாக இந்த பணி வாழ்வை ஆற்றியதினால்தான் எத்தனையோ புனிதர்கள் மறைசாட்சியாக இயேசுடைய வாழ்வில் வாழ்ந்து காட்டினார்கள். அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை புனித ஸ்தேவானுடைய மறைசாட்சியுடைய நினைவு நாளை கொண்டாடி மகிழ இந்த அனைவரையும் திருக்கரம் நிறைத்து அழைக்கிறது. இயேசுவுக்காக தன்னை முழுவதுமாக அர்ப்பணித்தவர், இயேசுவை மறுதலிக்க முடியாது என்று இயேசுனுடைய அன்பை வெளிப்படுத்தியவர் இந்த மாபெரும் புனிதர். இவருடைய திருவிழாவிலே நாம் அனைவரும் ஆண்டவருடைய பரிசுத்த பரிகார வழிபடுத்தற்கு முன்பாக ஒன்றாக கூடியிருக்கின்றோம். இறைவன் அவருடைய பாத சுவடுகளின் வழியாக நாமும் கடந்து வந்து இறைவனோடு என்றும் அவருடைய அன்பின் பிள்ளைகளாக வாழ இந்த திருப்பலியிலே கொண்டாடுவோம். திருப்பலி ஒப்புக்கொடுக்க தகுதி பெறும் பொருட்டு நம்முடைய பாவங்களை ஏற்ற மனம் வருந்துவோம், இறைவனின் மன்னிப்பை பெறுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையை தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்போதும் ஞான புனிதமரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்கின்றாய். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வதாக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுது. உலகிலே நன்மனதோடு அமைதியாக உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் கன்னியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே, நீர் ஒருவரே தூயவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவரே.
ஆண்டவரை தம்மை துன்புறுத்துவோருக்காகவும் அன்றாடி புனித ஸ்தேவானுடைய விண்ணக பிறப்பை கொண்டாடும் நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். இன்று நாங்கள் நினைவு கூறும் அவரது எடுத்துக்காட்டை பின்பற்றி பகைவருக்கும் அன்பு காட்ட கற்றுக்கொள்வோமாக. உம்மோடும் தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிறீர்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இதோ வானம் திறந்திருப்பதை காண்கிறேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6 இறை சொற்றொடர்கள் 8 முதல் 10 மற்றும் அதிகாரம் 7 இறை சொற்றொடர்கள் 54 முதல் 60 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அரும் செயல்களையும் அரும் அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூட்டத்தை சேர்ந்த சிலரும் சிரேன் அலெக்சாந்திரியா நகரினரும் சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாடத் தொடங்கினர். ஆனால் அவரது ஞானஸ்நானத்தையும் தூய ஆவி வழியாக அவர் பேசிய வார்த்தைகளை எதிர்த்து நிற்க அவர்களால் இயலவில்லை. இவற்றை கேட்டவர்கள் உள்ளம் கொதித்து எழுந்து அவரை பார்த்து பற்களை நரநரவென கடித்தார்கள். அவரோ தூய ஆவியின் வல்லமையை நிறைவாய் பெற்று வானத்தை உற்று நோக்கினார். அப்பொழுது கடவுளின் மாற்றி அவர் வலப்பக்கத்தில் இயேசு நிற்பதையும் கண்டு, இதோ வானம் திறந்திருப்பதையும் மானிட மகன் கடவுளது வலப்பக்கத்தில் நிற்பதையும் காண்கிறேன் என்று கூறினார். ஆனால் அவர்கள் தங்கள் செவிகளை அடைத்துக் கொண்டு பெரும் கூச்சலிட்டு ஒருமிக்க அவர் மேல் பாய்ந்தார்கள். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல் எறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல் எறிந்தபோது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின்பு முழங்கால் படியிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதே என்று சொல்லி உயிர் விட்டார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 31 பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். எனக்கு அடைக்கலம் தரும் கற்பாரியாயிரும், என்னை பாதுகாக்கும் வலிமிகு கோட்டையாயிரும். ஆம், என் கற்பாரையும் கோட்டையும் நீரே. உமது பெயரின் பொருட்டு எனக்கு வழிகாட்டி என்னை நடத்தி அருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். வாக்கு பிறழாத இறைவனாகிய ஆண்டவரே, நீர் என்னை மீட்டருள்வீர். உமது பேரன்பில் நான் களிகூர்வேன், அக்களிப்பேன். என் துன்பத்தை நீர் பார்த்திருக்கின்றேன். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கின்றேன். என் எதிரிகளின் கையினின்றும் என்னை துன்புறுத்துவோரின் கையினின்றும் என்னை விடுவித்தருளும். உமது முகத்தின் ஒளி அடியே மீது வீசும்படி செய்யும். உமது பேரன்பால் என்னை விடுவித்தருளும். பல்லவி. ஆண்டவரே, உமது கையில் என் உயிரை ஒப்படைக்கிறேன். வாழ்த்துவி. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவரின் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். ஆண்டவரே இறைவன், அவர் நம் மீது உழைத்துள்ளார். அல்லேலூயா.
ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புயமத்தில் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. இயேசு தம் திருத்துதர்களுக்கு கூறியது, எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள், தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள், என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சார்ந்து பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியானவரை உங்கள் வழியால் பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையின் பிள்ளைகளையும் கொள்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொள்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லோரும் நிறுத்தர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரை மீட்கப்படுவது. இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சார்ந்து பகர்வீர்கள். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய பிறப்பு பெருவிழாவை கோலாகலமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருந்தாலும் அவருடைய பிறப்பினுடைய அடிப்படை காரணம் என்ன என்பதை நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கின்றோம். இருளை அகற்றி ஒளியை இந்த உலகிற்கு கொடுக்க வேண்டும் என்பதற்காக, பாவத்தை ஒழித்து நீதியை இந்த மண்ணுலகிலே நிலைநாட்ட வேண்டும் என்பதற்காக, இருளிலிருந்து மனிதர்களை விடுவித்து ஒளியில் அழைத்து வந்து தந்தையோடு நம் அனைவரையும் ஐக்கியப்படுத்துவதற்காக, இன்னும் ஆழமாக நாம் சிந்தித்தோம் என்றால், தன் சாயலாக படைக்கப்பட்ட அவருடைய பிள்ளைகளாகிய நாம் அனைவரும் அவருடைய அன்பின் குழந்தைகளாக அவரிடம் மீண்டும் ஒப்படைக்கப்பட வேண்டும் என்பதற்காகத்தான் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த மண்ணுலகிலே தந்தையினுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டு அவரும் மனிதனாக பிறந்தார். அவருடைய பிறப்பு இந்த உலகத்தினுடைய வரலாற்றை இரண்டாக பிரித்து வைத்திருக்கிறதையும் நாம் நன்கு அறிந்து வைத்திருக்கிறோம். அவருடைய பிறப்பு இந்த மண்ணுலகிலே எத்தனையோ நல் உள்ளங்களை வாழ வைத்திருக்கிறது, தீமை செய்தவர்களை அடக்கி ஒழித்து வைத்திருக்கிறது என்பதற்கு அவருடைய பிறப்பின் சான்றும் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இவ்வாறு இந்த மண்ணுலகிலே உண்மைக்காக போராடுவதற்காகவும் பொய்மையை அழித்து நீதியை நிலைநாட்ட முயற்சி எடுத்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய அந்த பாத சுவடுகளை பின்பற்றி வாழ்ந்து அவரை போல இந்த மண்ணுலகிலே வேத சாட்சியாக மறை சாட்சியாக மண்ணிலே மரித்தவர்கள் எத்தனையோ நபர்கள் இன்று உங்களுக்கும் எனக்கும் ஒரு வழிகாட்டிகளாக அவருடைய பாத சுவடுகளை பின்பற்ற வேண்டும் என்று அன்னையாம் திருச்சபை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நமக்கு நல்லதொரு பாடத்தை கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. பிரியமான சகோதர சகோதரிகளே, அந்த வரிசையில் இன்று அன்னையாம் திருச்சபை புனித ஸ்தேவானுடைய மறைசாட்சி நிகழ்வினை நாம் சிந்தித்து அவர் எந்த அளவுக்கு இறைவனுக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறார் என்பதை, அந்த வார்த்தைகளையும் அந்த வாழ்வையும் நாமும் பின்பற்றி வாழ நமக்கு அன்னையாம் திருச்சபை அழைத்துக் கொடுக்கிறது. திருச்சபையினுடைய முதல் மறைசாட்சி என்கிற பெருமையை இவர் பெற்றிருக்கின்றார். ஆண்டவரோடு தன்னை ஐக்கியப்படுத்தியதற்காகவும் கிரேக்க மொழி பேசிக் கொண்டிருக்கின்ற கைப்பெண்களுக்காக தன்னுடைய இறையாட்சி பணியை ஆரம்பிக்கப்பட்ட இவர் தூய ஆவியினால் முழுவதுமாக ஆட்கொள்ளப்பட்டு ஞானத்திலும் வல்லமையிலும் பல வல்ல செயல்களை அவர் வாழ்ந்து கொண்டிருந்த சமுதாயத்தில் நிறைவேற்றுகின்ற பொழுது பார்த்தவர்கள், நம்பியவர்கள், விசுவசித்தவர்கள் இயேசுவின் அன்பின் பிள்ளைகளாக அவர்கள் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டார்கள். ஏற்றுக்கொள்ளாதவர்கள், புரிந்து கொள்ளாதவர்கள், கிறிஸ்துவை மறுதளிக்க விரும்பியவர்கள் அனைவருமே இவருக்கு எதிராக போர்க்கொடி தொடுத்தார்கள். எனவேதான் இந்த நற்செய்தி வாசகத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்லுகிறார், ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் உங்களை அழைத்துச் செல்லுகிற பொழுது
நீங்கள் எதை பற்றியும் கவலை கொள்ளாதீர்கள், நீங்கள் எதை பற்றி பேச வேண்டும் என்று கவலை கொள்ளாதீர்கள், மாறாக உங்களுக்கு பதிலாக தந்தையினுடைய ஆவியானவர் உங்களுக்காக பேசுவார். எனவே அவர் உங்களை வழிநடத்துவார் என்று தந்தை கடவுள் அற்புதமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக இந்த அனைத்து மறைசாட்சிகளுக்கும் சீடர்களுக்கும் இனி வருகின்ற காலங்களில் அப்படிப்பட்ட நிலைமையில் நீங்களும் நானும் தள்ளப்பட்டாலும் இந்த ஆவியினுடைய அபிஷேகம் நமக்கு நிறைவை கொடுக்கும் என்பதுதான் இன்றைய விழாவும் இன்றைய நற்செய்தி வாசகம் நமக்கு சான்றாக இருக்கிறது. எனவே ஆளுநர்கள் முன்னிலையில் அழைத்து வரப்பட்ட ஸ்தேவான் இயேசுவை மறுதலிக்க வேண்டும் என்று கேட்கிற பொழுது ஒரு பொழுது மறுதலிக்க மாட்டேன், இதோ நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கிற பொழுது நான் ஆண்டவரை காணுகிறேன், வலப்புறத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அமர்ந்திருக்கிறதை நான் காணுகிறேன் என்று வெளிப்படையாக அற்புதமாக சொல்லுகிறார். எனவே அவரை வெளியே இழுத்து வந்து கல்லால் எரிந்து கொள்ளுகின்ற பொழுது, பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அன்னையாம் திருச்சபையிலே முதல் மறைசாட்சி என்று அவருக்கு இந்த அன்னையாம் திருச்சபை இடம் கொடுத்திருக்கிறது என்றால், சிலுவையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அறையப்பட்ட பொழுது தந்தையே இவர்களை மன்னியும், இவர்கள் செய்வது என்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள் என்று தன்னை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரிந்து பேசி அவர்களுடைய பாவங்களுக்காக மன்னிப்பு வேண்டினார். அதே போல ஸ்தேவானும் தன்னை கல்லால் எரிந்து கொள்ளுகிற பொழுது தன்னுடைய ஆவி ஆண்டவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது அவர் கூறிய வார்த்தை இன்றைய முதல் வாசகத்திலே நாம் தெளிவாக கேட்டிருக்கின்றோம். ஆண்டவராக இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும், தந்தையே இதோ உன் கரத்தில் என் ஆவியை ஒப்படைக்கின்றேன். ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல் சுமத்தாதீயும் என்று சொல்லி உயிர் விடுகின்றார். தந்தையே, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள். எந்த அளவுக்கு இயேசுவோடு இணைந்து வாழ்வதினால் அந்த இயேசுவருடைய வார்த்தைகளை தன்னுடைய மரண தருணத்தில் கூட அவரால் உச்சரித்து ஆண்டவரோடு இவர் ஐக்கியப்படுத்திக் கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, வேதத்திலே நாம் எத்தனையோ புத்தகங்களை வாசிக்கிறோம், நற்செய்தி வாசகங்களை வாசிக்கின்றோம், கடிதங்களை வாசிக்கின்றோம். சவுல் பவுலானார். கிறிஸ்துவத்தை அழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்த சவுல் கிறிஸ்துவோடு இணைந்து கிறிஸ்துவுடைய அன்பை புரிந்து கொண்டவர். இந்த ஸ்தேவானுடைய மரணத்திற்கும் அவரும் சாட்சியாக இருந்திருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் நமக்கு அற்புதமாக வெளிப்படுத்துகிறது. சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞனிடம் ஒப்படைத்தார்கள். முதல் மறைசாட்சி தன்னை ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிக்கிற பொழுது ஒருவேளை அந்த நேரத்தில் கூட இந்த சவுலை இறைவன் அழைத்திருக்கக்கூடும். அந்த நேரத்திலே அந்த அழைப்பை உணர்ந்து கொள்ள முடியாத தருணத்தில் தான் தமஸ்கு நகரை நோக்கி செல்லுகின்ற பொழுது கூட இறைவன் அவரை தன்னுடைய மகனாக ஏற்றுக்கொண்டார். பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்துவனுடைய பிறப்பு பெருவிழாவிலே மகிழ்ச்சியோடு பயணித்து கொண்டிருக்கிறனா, இந்த பிறப்பு பெருவிழா ஒரு மகிழ்ச்சி கொடுத்தால் இந்த மகிழ்ச்சி எதை நோக்கி அழைக்கிறது, நாம் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதற்கு ஸ்தேவான் இன்று உங்களையும் என்னையும் சிந்திக்க அழைத்து கொடுக்கிறார். கிறிஸ்தவன் கிறிஸ்தவள் என்று பெருமையாக சொல்லுகின்றனா, கிறிஸ்து எந்த அளவிற்கு பிறக்கின்ற பொழுது வேதனையை சந்தித்தாரோ, மறிக்கின்ற பொழுது கூட வேதனை சந்தித்தாரோ, அதே போல நாமும் நம்முடைய மன்னக பயணத்தில் கிறிஸ்துவுக்காக எத்துன்பத்தையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையோடு இந்த திருப்பலியிலே தொடர்ந்து கொண்டாடுவோம். இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவரை அனுக்கில்லரை வாரில் வாழ்த்த பெறுகிறாக. ஏழு வல்லமையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான இந்த அப்பத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். ஆண்டவரை அனைத்துள்ளரை வானில் வாழ்த்த பெறுகிறாக. ஏனெனில் வல்லமையிலிருந்து நாங்கள் ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடிய மனித உழைப்பின் பயணமான ரசத்தை வகுப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மீக வானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுகிறார்.
சகோதர சகோதரிகளை என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி இல்லாமல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். புகழ்ச்சிக்காகவும் மாற்றிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித துறை அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை மறைசாட்சியான புனித ஸ்தேவானின் மாட்சிக்குரிய நினைவு கொண்டாட்டத்தில் உண்மை வேண்டுகின்றோம். நாங்கள் இந்த இறைப்பற்றுடன் கொண்டு வருமை பழிப்பொருட்கள் உமக்கு உகந்தவனவாக என்றும் இருப்பனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரை தூயவரான தந்தையை என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் நமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதி மீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் மாற்று மனிதரானார் என்ற மறை நிகழ்வுகள் வாயிலாக உமது மாட்சிமையின் ஒளி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரில் நாங்கள் கடவுளை கண்கூடாய் காணுகின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீதுள்ள அன்பினால் நாங்கள் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானக தூதர் முதன்மை வானக தூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சிமை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்லுவதாவது: வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர், விண்ணகமும் மன்னகமும் உமது வார்த்தையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் முற்றாகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உண்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுமனமாகும். அவர் பாடுபட உளம் கழிந்து தம்மை கையளிக்கும் அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு இருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் ரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதைய நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்: ஆண்டவரே, நீர் வருவதும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு புகழ்கின்றோம். உம் திருமுன் நமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்களிட எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவனுடனிலும் ரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் நன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தருடன் எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆண்டனி சுவாமி எல்லா திருநிலையினர் ஆகணிவரோடு உமது திரு அவை அன்பின் நிறைவு பெற செய்தருடும். மேலும் மீண்டும் எதிர்நோக்குடன் துயர் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியில் ஏற்றருடும். எங்கள் அனைவர் மீது இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித பிரான்சிஸ் சேவியர், புனித கஸ்பார், இன்று நாங்கள் விழா கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்ற மறைசாட்சியான ஸ்தேவான் மற்றும் இவ்வுலகிலும் அப்பகுதவராகிய புனித அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்று நாம் அனைவரும் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் பெண்களையில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளி வந்த ஆண்டவர் உமது இரக்கத்தின் உதவியாள் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருக்குமாக நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்து வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவை அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்துதர்களுக்கு வழிகிறேன். இந்த பாவங்களை பாராமல் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்பதற்கு அமைதியை முற்றிலும் அளித்தொழுகிறார்கள் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உறவின் வாழ்த்தை அறிவித்து மகிழ்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை நம் அனைவரின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப்பெற்ற நம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருவிடலும் திருரத்துமை காத்து நமக்கு நிலையான வாழ்வளிப்பதாக. கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலை என்னை இணைத்தருளும். கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுவே. கிறிஸ்துவின் பாடுகளில் என்னை தேற்றிடுவே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். திரு காயங்களுள் என்னை மறைத்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். தீய பகையிடமிருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளை தருளும். புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழ செய்யும். ஆமென். ஆண்டவராக இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று கூறி வேண்டிய ஸ்தேவானின் மீது கல்வி எறிந்தனர். நன்றி கூறி மன்றாடுவமாக. ஆண்டவரை உம் திருமகனின் பிறப்பால் எங்களை மீட்டு மறைசாட்சி ஸ்தேவானின் விழாவில் எங்களை என்புற செய்கின்றே. நீர் எங்களுக்காக புரியும் எண்ணற்ற இரக்க செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்த என்றும் எங்களுக்கு அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக.
வாழுங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. நீரே